டிடிவி தினகரன் டிவிகே கட்சியில ஜாயின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து எதிர்பார்த்த நிலையில அவரு என்டிஏ கூட்டணியில போய் ஜாயின் வந்து பண்ணிட்டாரு. நீ பாக்கெட்லயும் வைக்க வேணாம், டேபிள்லயும் வைக்க வேணாம். நான் வேற பெருசா பிளான் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ஏடிஎம்கே கட்சியில இருந்து பிரிஞ்சு போன எல்லாத்தையும் ஒன்றிணைக்க போறேன் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஆதரவா ஒரு வீடியோ ஒரு பிரஸ் மீட் வந்து பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒன்றும் நடக்கல அப்படின்ற பட்சத்துலதான் அவரு ஏடிஎம்கே கட்சியை விட்டு விலகி டிவிகேல ஜாயின் வந்து பண்ணாரு. ஸோ இது மூலியமா தெரிய வந்தது என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஆதரவா வந்து இருந்தாரு அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல செங்கோட்டையன் அவர்கள் டிவிகே கட்சியில ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ற போதே ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் டிவிகே கட்சியில தான் வந்து சேருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதை தான் வந்து எதிர்பார்த்தாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டா என்டிஏ கூட்டணியில பிஜேபி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியிலேயே போய் வந்து சேர்ந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் பேசினது என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேயோட இப்ப இருக்கக்கூடிய ஏடிஎம்கேயோட கூட்டணி போறது அப்படின்றது தூக்குல தொங்குறது சமம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, இப்போ நான் அதெல்லாம் வந்து மறந்துட்டேன், கிட்டத்தட்ட ஏடிஎம்கேயோட போட்டது அப்படின்றது ஒரு பங்காளி சண்டை அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில ஏடிஎம்கே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியிலே அவர் வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க.